Hi friends, Assalamu alaikum. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இதுவரைக்கும் ஹேர் ஆயில் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருந்தேன். அதுக்கு நல்ல இம்ப்ரூவ் இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம வந்து இன்டேக் நமக்கு அதிகமாக எடுத்துக்கணும். அவுட்டேக் எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோமோ அதே போல் வந்து இன்டேக் வந்து நம்ம எடுத்துக்கணும். இன்டேக்கை வந்து நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு தான் நமக்கு வந்து முடியோட வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து இப்போ நம்ம வந்து 15 days சேலஞ்ச் வந்து நான் எடுத்துக்கலான்னு இருக்கிறேன். ஸோ அது உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு 1 week வந்து இந்த ஜூஸ் தான் குடிக்கணும். இதோட என்னென்னலாம் நான் சேர்க்கணும், ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோ ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் எடுத்துக்கலாம். பீட்ரூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இருந்தாலே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வச்சுக்கோங்க. பீட்ரூட்டில் இருக்க அந்த விட்டமின்ஸ் எல்லாமே நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸோட லெவலை வந்து கட்டுப்படுத்தும். ஸோ அதனால் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சாலே நமக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்காது. ஹேர் ஃபால் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து முடி வளர்ந்துடும். அதனால கண்டிப்பாக நம்ம வந்து பீட்ரூட் எடுத்துக்கணும். பீட்ரூட்டில் வந்து ரொம்ப ஹையான அளவு வந்து விட்டமின் சியும் விட்டமின் பியும் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து ரொம்பவே கம்மிப்படுத்தும். அதுவும் இல்லாமல் பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பீட்ரூட் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்க்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமாக உங்களுக்கு புரியாது. இதோட 4 இன்க்ரீடியன்ட் நான் வந்து சேர்ப்பேன். அந்த 4மே நீங்களும் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 1 week வந்து இந்த ஜூஸ் மட்டும்தான் நீங்கள் குடிக்கணும். காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. அது வந்து சாப்பிட்றதுக்கு 1 hourக்கு முன்னாடி கண்டிப்பாக குடிச்சிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு ஈவினிங் தான் முடியும் அப்படின்னா ஈவினிங்கே குடிங்க. ஹேருக்காக நம்ம வந்து என்னெல்லாமோ பண்ணுறோம். நம்மளோட இன்டேக் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் எல்லாமே நம்ம குடிச்சோன்னா ஹேரோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டெய்லி ஏதாவது ஒரு வந்து ஹேர் இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நல்ல ட்ரிங்க் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஒவ்வொரு வீக்கும் நம்ம என்னென்ன வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை அவ்வளோத்தையுமே இன்டேக் பண்ணாலே போதும். உங்களோட ஹேர் வளர்ச்சி எங்கேயோ போயிடும். அது இல்லாமல் இது வந்து நம்ம கிச்சனில் இருக்கிற ப்ராடக்ட் மட்டும்தான். இது நம்ம வெளில போய் வாங்கலாம் அவசியம் இல்லை. எப்படியும் நம்ம எல்லார் வீட்லேயுமே பீட்ரூட்டு நான் சொல்கிற எல்லா ஜாமானுமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பீட்ரூட் வந்து நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்லா தான். அதாவது பெரிய நெல்லிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப முடி வளர்ச்சிக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஸோ இதையே எடுத்துக்கோங்க. ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து நம்ம உடம்புல வந்து விட்டமின் சி வந்து நம்ம எல்லாருக்குமே கம்மியாக இருக்கும். விட்டமின் சி யாருக்கு நிறையா இருக்கோ அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலே இருக்காது, அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. ஸோ விட்டமின் சிக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது வந்து நெல்லிக்காய் தான். நெல்லிக்காய் சும்மா கடிச்சு சாப்பிட்டாலே நல்லது, ஆனால் நம்ம கண்டிப்பாக சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் நம்ம வந்து பீட்ரூட் கூட ஜூஸாக நம்ம எடுத்துக்கும் போது நம்மளால் கண்டிப்பாக சாப்பிட முடியும். இது வந்து மெயினாக இலை நிறம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது 20 வயசு தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் நிறச்சிருக்கும். ரொம்ப வயசான மாதிரி அவங்களோட ஃபேஸ்லாம் இருக்கும். அவங்க வந்து இந்த நெல்லிக்காவை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நிறம் எல்லாம் சரியாயிடும். அது இல்லாமல் கிரே ஹேரு இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மெடிசன் வந்து நமக்கு வந்து நெல்லிக்காய் மட்டும்தான். ஸோ இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன கைப்பிடி அளவே நம்ம வந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். கருவேப்பிலை வந்து எப்போவுமே முக்கியம்னு தெரியும். எந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஹேருக்கு எல்லாத்துக்குமே கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்ப்போம். கருவேப்பிலை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஹேர் ட்ரிங்க் செய்கிறதா இருந்தாலும் முடி வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்லைஸ் வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி அதிகமாக சேர்க்காதீங்க. ஏன்னா நம்ம காலைல வெறும் வயிற்றில் குடிக்கும்போது நமக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் எதுவும் வந்துடக்கூடாது. அதனால் நம்ம கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை அவ்வளோத்தையுமே அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குடித்தோன்னா. அதாவது ரொம்ப மோசமாக இருக்காது. நம்மளோட ஹேர் ஃபால் வந்து குறையிடும், நம்ம ஸ்ட்ரெஸ் குறையிடும், நமக்கு முடி நல்லா வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். 15 days சேலஞ்ச் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபஸ்ட்டு 4 days வந்து இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்த 4 days வந்து நான் என்ன ஜூஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத காட்டுறேன். டேஸ் எடுங்க. ஃபஸ்ட்டு 4 days, அப்புறமா 4 daysக்கு வேறு ஜூஸ். நான் 15 days வரைக்கும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஜூஸாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் அதை வந்து கரெக்டாக இன்டேக் எடுத்துக்கோங்க. அப்படியே அவுட்டேக் வந்து நம்ம வந்து என்னென்ன மாஸ்க்லாம் போடணும், என்னென்ன வந்து ஆயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முடி வளரும். இப்போ எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுவீங்க இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ். இதை குடிச்சு பார்ப்போமா? இப்போ பிஸ்மில்லாஹ். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.